கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே இன்றும் என்றும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் என்கிற இந்த உலகளாவிய ஒரே ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசின, ஏவின ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருவதற்காக இந்த காணொளியை பதிவு செய்ய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக இந்த நாட்களில் நம்முடைய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே கேள்விப்படுகிற, பார்க்கிற அநேக சம்பவங்கள் என்னை மிகுந்த மனவேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுவதற்கு ஏவுகிறார். அவைகளை இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்தானாபதியாகவும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாகவும் இருக்கிற நான் அந்த ஸ்தானத்தில் இருந்து இந்த காணொலிகளை நான் பதிவு செய்கிறேன் என்பதை நான் முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியின் நோக்கம் இது மட்டுமல்ல, இந்த ஊழியத்தின் சார்பாக பேசப்படுகிற, பிரசங்கிக்கப்பட்டிருக்கிற, பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிற எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு தனி மனிதனையோ, எந்த ஒரு ஸ்தாபனத்தையோ, எந்த ஒரு நிறுவனத்தையோ, எந்த ஒரு அரசாங்கத்தையோ பயமுறுத்துவதற்கோ, மதம் மாற்றுவதற்கோ, இல்லாவிட்டால் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கோ அல்ல. பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியத்தை மட்டும் பிரஸ்தாபப்படுத்துவது ஒன்றே இந்த செய்திகளின் நோக்கம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கடந்த அநேக நாட்களாக சமூக வலைத்தளங்களிலே பிரபலமாகி கொண்டு வருகிற ஒரு காணொளி, கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு 3 வாலிப பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். அவர்களை அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் அவர்களை பிடித்து அவர்களிடத்திலே அநேக விதமான கேள்விகளை எல்லாம் கேட்டு, எங்கள் பகுதிக்கு நீங்கள் இதை சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுத்து அவர்களை காவல்துறையினர் வசமாய் பிடித்து கொடுத்திருக்கிற ஒரு காணொளியை நான் பார்க்க நேர்ந்தது. அதை பார்த்த பொழுது எனக்கு மிகுந்த மனவேதனையாக இருந்தது. எதை பற்றி என்றால், அவர்களை பிடித்து கொடுத்த அந்த சகோதரர்களை பற்றி அல்ல, அவர்களை பற்றி அல்ல, இந்த 3 பெண் பிள்ளைகளை குறித்து தான் எனக்கு மிகுந்த மனவேதனையாக இருந்தது. மிகுந்த மனவேதனையாக இருந்தது. அன்பான தெய்வ பிள்ளைகளே,
தேசத்தின் சூழ்நிலைகளை அறிய வேண்டும். நடக்கிற சம்பவங்களை அறிய வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். யாரையும் குற்றப்படுத்துறது, குறை சொல்றதெல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையாது. 3 வாலிப பிள்ளைகள், அவர்கள் தனியாக போய் ட்ராக்ஸ் கொடுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு போகிறார்கள். முதல்ல அது சரியா என்பதை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த விதத்தில் அது சரி? 3 வாலிப பிள்ளைகள் சுவிசேஷம் சொல்லுவதற்கு கடந்து செல்வது எந்த விதத்தில் சரி? அன்பானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தவறு, அது தவறு. அன்பான தேவ பிள்ளைகளே, நான் ஏற்கனவே பல பதிவுகளிலே பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன். சுவிசேஷத்தின் காலம் முடிந்து விட்டது, சுவிசேஷம் இனி சொல்ல முடியாது என்பதை நான் பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, தவறு, போகக்கூடாது. தயவு செய்து நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிகளாயிருந்தால், ஒரு சபைக்கு போகிற விசுவாசிகளாயிருந்தால், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு ஸ்தாபனத்தில் இணைந்து இருக்கிற ஒரு விசுவாசியாக இருந்தால், தயவு செய்து சுவிசேஷம் சொல்ல போகாதீங்க. உங்களை அனுப்புவாங்க, உங்களை கட்டாயப்படுத்துவாங்க, உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஆமாம், பைபிளில் அப்படி சொல்லியிருக்குது, இப்படி சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் என்கிட்ட அப்படி பேசினார், இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராக்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இவ்வளோ ட்ராக்ஸ் நீங்கள் கொடுக்கணும், இவ்வளவு புதிய ஏற்பாடு நீங்கள் கொடுக்கணும், இவ்வளோ பைபிள் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுப்புகளை உங்கள் தலையில் சுமத்தி உங்களை அனுப்புவாங்க. போகாதீங்க, போகாதீங்க, வாங்காதீங்க, வாங்காதீங்க. அந்த காலம் இல்லை, அந்த காலம் இல்லை. அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு, மலை ஏறி போச்சு. அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்தில் அப்படி இருக்குதா? இருக்குதா அப்படி? அன்பான தேவ பிள்ளைகளே, தவறாகவே நாம் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிறோம். போதகர்களாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, சுவிசேஷகர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அதை தான் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதாவது மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அது தவறு என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே தான் எதிர்க்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 19ஆம் வசனம். இதுதான் சொல்லுவாங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், இதை தான் அவங்க சொல்லுவாங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் பிடிச்சுக்குவாங்க. இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் பிடிச்சுக்குவாங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்னு சொன்னா யாரை பார்த்து சொன்னாரு? விசுவாசிகளை பார்த்தா சொன்னாரு. அன்பான தேவ பிள்ளைகளே, கவனமா வாசிங்க. கொஞ்சம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28:16. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? 12 சீஷர்களை நோக்கி. 12 சீஷர்களை நோக்கி தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்க புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞான ஸ்நானம் கொடுத்து, இதெல்லாம் யாரை பார்த்து சொல்றாரு? விசுவாசிகளை பார்த்து சொல்லல, விசுவாசிகளை பார்த்து சொல்லவில்லை. 11 சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். 11 சீஷர்களும் அவர்களை பார்த்து தான் சொல்றாரு. அவங்களுக்கு தான் சுவிசேஷம் சொல்லுவதற்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்கல. நாம மிகப்பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகள் யாரும் போகாதீங்க, போகாதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு அப்புறம் கண்ண தள்ளாதீங்க. உங்களுக்காக ஒருவரும் வரமாட்டாங்க, வர முடியாது. ஒருவேளை உங்க போதகர், உங்க பாஸ்டர்லாம் இதை தான் பண்றாங்க. அதாவது விசுவாசிகள் தான் போய் சுவிசேஷம் சொல்லணும். ஒரு வாரத்துக்கு யாரையாவது ஒரு ஆளை நீங்க புதுசா கூட்டிட்டு வரணும். நம்ம இப்படி நிறைய போதகர்லாம் பிரசங்கம் பண்றதுன்னா நான் கேட்டிருக்கேன். உங்க வேலை கிடையாது அது, அது அவருடைய வேலை, போதகருடைய வேலை, ஊழியக்காரருடைய வேலை. சொல்லுங்க, எங்க வேலை கிடையாது, அது உங்க வேலை அப்படின்னு சொல்லி. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. அன்பானவர்களே, நீங்க கேட்டாலும் சரி, நீங்க கேட்காவிட்டாலும் சரி, உங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. பிரச்சனை வரும்போது உங்க பாஸ்டர் வந்து அங்க நிக்க முடியாது, நிக்க மாட்டார். உங்களை அனுப்புனவங்க வந்து நிக்க மாட்டாங்க. அதை முதல்ல விளங்கிக் கொள்ளுங்கள். நிக்க முடியாது. அந்த பிள்ளைகளை அவ்வளோ கொஸ்டின் பண்ணி, வாலிப பிள்ளைகள், அன்பான தெய்வ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்க விடாதங்க பிள்ளைகளை சுவிசேஷ ஊழியத்துக்குன்னு விடாதீங்க. அந்த காலம் கிடையாது. நீங்களும் போவாதீங்க. சுவிசேஷம் சொல்றது சீசர்களுடைய வேலை, அதை புரிந்து கொள்ளுங்கள். பாஸ்டர் வராரா, கூட வேணா போங்க, அதுக்கு பிரச்சனை இல்லை. பாஸ்டர் வராத பட்சத்தில் போவாதீங்க. போகாதீங்க, தவறு. பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியங்களை தங்கள் வசதிக்கு ஏற்ப பிரசங்கம் பண்ணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள், சரிங்களா? லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரமும் இதே சம்பவத்தை சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, அவர், அதாவது இயேசு கிறிஸ்து, தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும், வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், புண்ணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். சரிங்களா? 12 சீசர்களை, விசுவாசிகள் அல்ல. ஆகவே இதை புரிந்து கொள்ளுங்கள். போகாதீங்க, போகாதீங்க. அன்பானவர்களே, உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தாபனம், உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர். ஆமா, இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டம், ஆசீர்வாத கூட்டம் அப்படின்னு சொல்லி நடத்தி, அதுல அவர் சொல்றார், ஆண்டவர் அவர்கிட்ட பேசினாராம். ஆண்டவர் அவர்கிட்ட பேசினாராம். இந்த வருஷத்துக்கான, அதாவது அடுத்த 10 வருஷத்துக்கான திட்டத்தை அவருக்கு கொடுத்துருக்கிறாராம். 5 கோடி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்காராம். 5 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாராம். ரைட்டு, நீங்க போய் சொல்லுங்க. உங்களுக்கு தானே ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு, நீங்க போய் சொல்லுங்க. அன்பானவர்களே, வஞ்சிக்கப்படாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. அவங்கள போய் சொல்லுங்க. விசுவாசிகளே, உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் பேசினா, நான் தான் சொல்லி இருக்கிறேன், அதனால நீ செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட பேசினா அதை நீங்க செய்யுங்க. அவர் சொல்றதுதான் வேத வாக்கு அப்படின்னு நினைச்சிட்டு செய்யாதீங்க, செய்யாதீங்க. ஆண்டவர் அவர்கிட்ட பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் கொடுங்க, ஒரு விட்னஸ் கொடுங்க.
அப்படின்னு கேளுங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் அந்த ஊழியத்தில் உள்ள ட்ரஸ்டிகளை அறிமுகப்படுத்தினாரு. ட்ரஸ்டிகளை அறிமுகப்படுத்தினார். இதெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஒருவர் கூட முழு நேர ஊழியம் செய்கிறவர் கிடையாது. ஒரு ட்ரஸ்டி கூட முழு நேரம் இவரை தவிர, அந்த ஸ்தாபகரை தவிர மற்ற ஒருவரும் முழு நேர ஊழியக்காரங்க கிடையாது. எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எல்லாரும் பிஸ்னஸ் பீப்புள். அன்பானவர்களே, சீசர்கள்னா யாரு? சீசர்கள்னா யாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் தான் சீசர். அம்மா அப்பா விட்டு வந்தாங்க, தொழிலை விட்டுட்டு வந்தாங்க, வருமானத்தை விட்டுட்டு வந்தாங்க, வீடு வாசலை விட்டுட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துக்கு பின்னால ஒன்றும் இல்லாமல் அப்படியே வந்தாங்க. அவங்க தான் சீசர்கள். இவங்க எல்லாமே பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன். வஞ்சிக்கப்படாதிருங்கள். அது ஊழியம் அல்ல, அது பிஸ்னஸ், கார்பரேட் பிஸ்னஸ். புரிந்து கொள்ளுங்கள். ஊழியம் அப்படின்னு சொல்லி ஏமாந்துக்கிட்டு இருக்காதீங்க. அது மிகப்பெரிய கார்பரேட் பிஸ்னஸ் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகவே நான் சொல்றேன், எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள். ஆமா, அவங்களுக்கு நீ அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு, அவங்களுக்கு பின்னால நிக்கிறதுக்கு உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு பின்னால நிக்க யாரும் கிடையாது. நான் ஒரே ஆள் தான். என் கூட நிற்கிறவர் இவங்க எல்லாரையும் விட பெரியவர். ஆமா, அவர் மட்டும்தான் என் கூட இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். அந்த தைரியத்துல தான் நான் இதெல்லாம் சொல்றேன். தயவு செய்து வஞ்சிக்கப்படாதீங்க. மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இது சம்பந்தமான அந்த காணொளிகளை பார்க்கும்போது நீங்க அந்த காணொளிகளை மட்டும் பார்க்காதீங்க. அதுல கமெண்ட்ஸ் பகுதியை ஓபன் பண்ணி பாருங்க, என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு மிக கேவலமா தூஷிக்கப்படுகிறது அப்படிங்கிறத அந்த கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சத்தியம் என்ன என்பதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. தவறுக்கு துணை போகாதீங்க. கமெண்ட்ஸ் போடாதங்க, சப்போர்ட் பண்ணி போடாதங்க. ஆண்டவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. சட்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, அவங்க தான் இதெல்லாம் அடிச்சு கொடுக்குறாங்க. ட்ராக்ஸு இதெல்லாம் இப்போ சொல்லியிருக்காங்கல்ல, 5 கோடி பேருக்கு 5 கோடி ட்ராக்ஸ் அங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஏற்கனவே பிரிண்ட் ஆகிருக்கும். இனிமே தான் பிரிண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஏற்கனவே அட்வான்ஸாக பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. இப்போ அந்த 5 கோடி ட்ராக்ஸும் அங்கங்கே இருக்காங்களா தலைவர்கள், தொண்டர்கள், அங்கங்கெல்லாம் பிரித்து அனுப்பிடுவாங்க. அன்பார்களை புரிந்து கொள்ளுங்கள். தேசத்தின் சூழ்நிலையை பாருங்க. லாக்டவுனு இதெல்லாம் அறிஞ்சு செயல்படுங்க. சொல்றதெல்லாம் ஆண்டோட வார்த்தை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கிடையாது. சரிங்களா? அது பிஸ்னஸ். அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க செய்வது ஊழியம் அல்ல. ரெண்டாவது, உங்களுக்கு அனுப்புறாங்க நிறைய பேர். இப்படி பிடிபடும் போது அந்த மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் என்ன கேட்குறாங்க? உங்களை யார் அனுப்புனா? அப்படிதான் கேட்குறாங்க. உங்களை யார் அனுப்புனா? சொல்ல வேண்டியதானே? நீங்க யார் அனுப்புனா நீங்க சொல்ல வேண்டியதானுங்க. யார் அனுப்புனா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சரி அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நீங்க ஒரு லெட்டர் காட்டுங்க, இல்லைன்னா ஒரு ஐடி கார்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து அவங்க தான் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு லெட்டரும் கிடையாது.
எந்த ஒரு ஐடி கார்டும் கிடையாது. நீங்கள் அந்த ஊழியத்தில் உள்ளவங்க அப்படின்னு எந்த ஒரு ஐடி கார்டும் கிடையாது. எதுக்குங்க போறீங்க? எதுக்கு போறீங்க? இது எச்சரிப்பு. இது எச்சரிப்பு. ஊ அப்படின்னு சொன்னால் அங்கே இங்கேருந்து அப்படியே கொந்தளிக்கிறாங்க நிறைய பேர். நிறைய படித்தவங்கெல்லாம் நிறைய ஒரு வக்கீல்லாம் ஒருத்தர் இருக்கார். வக்கீல்லாம் ஒருத்தர் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக அங்கே அப்படி நடந்துட்டு, இங்கே இப்படி நடந்துட்டு, இங்கே இப்படி நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எங்களுக்கு எங்கள் மதத்தை பரப்புவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறாங்க. உரிமை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, உரிமை இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மதத்தை பரப்புறதுக்கு எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கும் உரிமை கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்லலை. சரிங்களா? அந்த உரிமையை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கீங்களா? அதுக்கு என்ன வச்சுருக்கீங்க? அதுக்கு என்னங்க வச்சுருக்கீங்க? அந்த அரசியலமைப்பு சட்டப்படி நாங்கள் எங்கள் மதத்தை பரப்புறதுக்கு எங்களுக்கு இந்திய அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா? அந்த பெர்மிஷன் வச்சுருக்கீங்களா? சும்மா வாயில் சொல்லிட்டா போதுமா? எங்களுக்கு சட்டப்படி தான் நாங்கள் பண்ணுறோம், சட்டப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். சட்டப்படி பண்ணுறீங்க, அதுக்குரிய ஆதாரத்தை கொடுங்க. இந்திய அரசாங்கம் உங்களுக்கு அந்த லைசன்ஸ் தந்திருக்குதா? இவங்க மதத்தை பரப்பலாம், இந்த ஸ்தாபனம் மதத்தை பரப்பதுக்கு லைசன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்தாபனத்துக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கா? எதன் அடிப்படையில் நீங்கள் அதை பரப்ப முடியும்? அன்பானவர்களே, சும்மா இன்னும் இந்த அறிவு இல்லாமல் மூளை இல்லாமல் இருக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், செய்யாதீங்க. அந்த காலம் இல்லை, அந்த காலம் இல்லை. உங்களுக்கு ஐடி கார்டு தந்திருக்காங்களா? கிடையாது. இல்லை, முதல்ல ஆண்டவர் இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தந்திருக்காருல்ல. அப்போ இந்த திட்டத்தெல்லாம் தரதுக்கு முன்னால ஆண்டவர் பேசியிருந்தா என்ன பேசியிருப்பார் தெரியுமா? முதல்ல சட்டப்படி அதுக்கு லைசன்ஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம், அந்த சட்டம் நம்பர்லாம் எனக்கு தெரியல, அந்த பிரிவுலாம் எனக்கு தெரியல, நம்பர்லாம் தெரியல. சரிங்களா? அந்த பிரிவின்படி இந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு எங்களுக்கு லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு அப்ளை பண்ணி, இல்லைன்னா மாநில அரசாங்கத்துக்கு அப்ளை பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் அந்த லைசன்ஸை வாங்குங்க முதல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுவார். எனக்கு அதை தான் பேசிகிட்டு இருக்காரு. முதல்ல எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நீ ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணு. நான் வாங்குவேன், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணுவேன் என்று சொல்லி டீட்டில் வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாலே முடியாது. அதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு நான் அப்ளை பண்ணுவேன் இடத்துல. ஆமாம், எனக்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு நான் அப்ளை பண்ணுவேன். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் நாங்கள் பரப்புறதற்கு எங்களுக்கு லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். கண்டிப்பாக எங்களுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் தரும், இந்த ஸ்தாபனத்துக்கு லைசன்ஸ் தரும். அந்த லைசன்ஸை வச்சு நாங்கள் பரப்ப மட்டும் செய்வோம். யாரையும் மதமாற்றம் பண்ண மாட்டோம். கட்டாயம் மதமாற்றம் பண்ண மாட்டோம். எங்களுக்கு கண்டிப்பாக தரும். ஏன்னா எங்களுக்கு மதமாற்றம் பண்ணுறது நோக்கம் கிடையாது. எங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துவது தான் எங்களுக்கு நோக்கம். அதை தான் எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நீ யாருக்கும் காசை கொடுத்து, பணத்தை கொடுத்து, சாப்பாட்டை கொடுத்து அவங்கள இங்கே கூப்பிட்டுரு இல்லை. அன்பானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். சரியா? ரைட். அப்புறம் ஆண்டவர் அவங்கக்கிட்ட என்ன சொன்னார்? லூக்கா 9:2 தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும் அப்படின்னார். சரிங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னார். அங்கே சீசர்களும் ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணலை. இன்னைக்கு செய்கிற ஊழியக்காரங்களும் ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணலை. யாருமே ராஜ்யத்தெல்லாம்
அடியோட மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க. சுவிசேஷத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னது சுவிசேஷம்? என்னது சுவிசேஷம்? இயேசு அழைக்கிறாரு, இயேசு விடுவிக்கிறாரு, இயேசு கண்ணீரை துடைக்கிறாரு, இயேசு சுகத்தை தர்றாரு, இயேசு உங்கள் கடனை மாற்றுவார். அங்கே அப்படியா சொல்லியிருக்குது? ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னாரு. புரிந்து கொள்ளுங்கள், அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ண முடியும், சுவிசேஷத்தை பண்ண முடியாது. அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க, நாங்கள் கட்டாயமாலாம் யார் கையிலையும் திணிக்கலை, நாங்கள் இவங்க இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு. இயேசு எங்களை நேசிக்காண்டா அப்படின்னு அவங்க அப்பட்டமாக சொல்கிறாங்க. எதுக்கு அங்கே போய் சொல்லிட்டு இருக்கீங்க? இயேசுவை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போடணுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக வாடகைகள் சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் போட்டிருக்காங்க கமெண்ட்ஸில். அதெல்லாம் நான் சொல்ல முடியல, வேதனையோடு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? உலக பிரசித்தி பெற்ற ஊழியர். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 3ஆம் வசனம் லூக்கா 9:3, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போக வேண்டாம். சுவிசேஷம் சொல்ல போகிறவங்க சுருக்கமாக சொல்லுங்க, காசு கொண்டு போகக்கூடாது, வெறும் கையோட தான் போகணும். இதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கு? இல்லை. அன்பானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டாலும் சரி, நீங்கள் கேட்காட்டாலும் சரி, கேட்க மாட்டீங்க, அது வேற விஷயம். நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்கிறேன். அதையும் மற்ற சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். இப்படி சுவிசேஷம் சொல்ல ரொம்ப தீவிரமாக போகிறீங்கள, அதெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்கள். மத்தேயு 10:6, 5:6. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள். எங்கே போய் சொன்னார்? புறஜாதியார் நாடுகளுக்கு போக வேண்டாம், சமாரியர் பட்டணங்களில் பிரவேசிக்க வேண்டாம், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போக முடியாதுங்க, இனிமே போக முடியாது. அதான் சொல்கிறாங்க, எங்கள் ஏரியா இந்த எல்லைக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? அவங்க கேட்குறாங்களா, நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியா, நீங்கள் உங்கள் மக்கள் இருக்க ஏரியாவில் போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க. அன்பானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு, அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறீங்களா, உங்ககிட்ட தான் வரணும் போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. எனக்கு ஆண்டவர் அதான் தந்திருக்கிறார். அன்பானவர்களே, காணாமல் போயிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் காணவில்லை. ஒரு பாஸ்டர் போட்டிருந்தாரு, காணவில்லை. உண்மையிலே கிறிஸ்தவர்களே இல்லை. ஆனால் சும்மா பேரளவில் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி. உங்ககிட்ட தான் நாங்கள் வருவோம். இனி வரக்கூடிய காலத்தில் உங்ககிட்ட தான் நாங்கள் வருவோம். நான் இருக்கிற பெருமாள் குளத்தில் ஆண்டவர் எனக்கு காண்பிச்சு இடத்த வாங்கி போட்டிருக்கிறேங்க, சரிங்களா? நான் அங்கே தான் சர்ச் கட்டுவேன், அங்கே தான் நான் வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க கிட்ட நான் சொல்லுவேன். அப்படி ஒரு சகோதரிக்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏற்கனவே இங்கே 4 சர்ச் இருக்குது, நீங்கள் ஏன் அங்கே வந்து வாங்குனீங்க, இங்கே வந்து ஏன் கட்ட போகிறீங்க, இல்லாத இடத்துல போய் கட்டுங்க. ஆண்டவர் அப்படி சொல்லலையே, ஆண்டவர் அப்படி சொல்லலைங்க. இல்லாத இடத்துல போய் கட்டு அப்படின்னு சொல்றது பிசாசின் உபதேசம், பிசாசுகளின் உபதேசம். அதை புரிந்து கொள்ளுங்கள். என்கிட்ட அப்படி கேட்குறாங்க, 4 சர்ச் இருக்குங்க, 4 சர்ச்சு தான் கிறிஸ்தவ சர்ச்சு கிடையாது. 4 சர்ச்சு இருக்கு, உண்மைதான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எந்த சர்ச்சு கிறிஸ்தவ சர்ச்சு? காட்டுங்க, ஒரு டாக்குமெண்ட் காட்டுங்க. எந்த சர்ச்சில் இருக்க விசுவாசி கிறிஸ்தவன், ஒரு டாக்குமெண்ட் காட்டுங்க. நீங்கள் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் காட்டுங்க. போனா போகுது, உங்கள் பாஸ்டர்கிட்ட ஒரு ஞானஸ்நான சர்டிஃபிகேட் வாங்கி காட்டுங்க. உங்கள் சர்ச்சு பாஸ்டர்கிட்ட
நான் இங்கே தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானஸ்நான சர்டிஃபிகேட் மட்டும் எனக்கு வாங்கி காட்டுங்க. காட்டிருங்க பார்ப்போம். அன்பானவர்களே, எதையுமே அறியாம சும்மா எல்லா உலக பிரசித்தி பெற்ற ஊழியர் அப்படின்னு நினச்சிட்டு, உலக பிரசித்தி பெற்ற பாஸ்டர் அப்படின்னு நினச்சிட்டு, உங்கள் சபை பாஸ்டரை நீங்கள் தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு ஞானஸ்நான சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுங்க உங்கள் பாஸ்டரால். அதை தெரிஞ்சுக்குங்க. நான் சும்மா கதையெல்லாம் சொல்லலை, எவிடன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எந்த பாஸ்டர் யார் அப்படின்ட்டுலாம் நான் வச்சுருக்கேன் எல்லாம். அதனால தான் நாங்கள் நடத்துகிற கல்யாணம் எந்த கல்யாணமும் கிறிஸ்தவ கல்யாணமும் பதிவாக முடியலை. கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு நீங்களே போய் பதிவு பண்ணிவிடுங்க அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. எச்சரிக்கையாக இருங்க. என்கிட்ட கேட்குறாங்க, சர்ச்சு இல்லாத இடத்துல போய் நீங்கள் சர்ச்சு கட்ட வேண்டியதானே? அதை சொல்லதுக்கு நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? நான் கேட்குறேன். ஒருவேளை நீங்கள் இதை கேட்குற நீங்கள் அப்படி நினைக்கலாம். நீங்கள் யாரு? அதை சொல்லுங்க முதல்ல. நான் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாபதி, கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பிரதிநிதி. சொல்லுங்க அன்பானவர்களே, சரிங்களா? அதனால எச்சரிப்பா இருங்க. போகாதீங்க, அந்த காலம் கிடையாது. பிள்ளைகளை விடாதீங்க. எப்பவும் ஒரே மாதிரி நடக்காது. ஒரே மாதிரி நடக்காது. நாட்டில் வட இந்தியாவில் என்னென்ன காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்துக்குங்க. போதகர்கள் நீங்கள் இப்படி உற்சாகப்படுத்தாதீங்க. சொல்ல வேண்டாம். நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு உள்ள வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க. அவங்க தானாக வருவாங்க.